ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய வீரரை வாங்கி அசத்தி இருக்கும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வேக புயலை தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ஜேசன் பெக்கரண்டாஃப் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபார்மர் பிளேயரை நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுருந்தோம். ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் புதுசாக பில்ட் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம கூடயே ட்ராவல் ஆன ஒரு ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் அப்படின்னா அது ஜேசன் பெக்கரண்டாஃப் தான். IPL 2024 கண்டிப்பாக அவருக்கும் பிரைமரியாக வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த டைமில் ரொம்பவே ஷாக்கிங்காக ஜேசன் பெக்கரண்டாஃபுக்கு இன்ஜுரி. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் IPL 2024 ரூல் அவுட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணும்போதே ரீப்ளேஸ்மெண்ட்டாக லூக்வுட்டை வாங்குறோன்னு சொல்லி அதையுமே அனௌன்ஸ் பண்ணி நமக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க. லூக்வுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போவுமே அவர் ஆக்டிவாக ப்ளே பண்ணிருக்கிறார். எதில் அப்படின்னா PSL. லூக்வுட் இது வரைக்கும் PSL 11 மேட்சஸ் ஆடி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த PSLலேயே நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் இந்த விக்கெட்ஸில் போல்ட் எடுக்கிறதுல ஒரு தரமான பவுலரு. அரௌண்ட் ஒரு 150 அப்படிங்கிறத போட்டு ஸ்டிக்ஸை ஒட்டச்சு பறக்க விடுறதுல லூக்வுட் மாதிரியான ஒரு பவுலரை இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் நம்ம வேறு லெவலில் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஸ்டிக்ஸை ஒட்டச்சு தூக்கி போட்டு அவர் கிளம்பிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு தரமான பவுலரை வாழ வந்துட்டுருக்கிறாரு. அவர் பீக்கில் உருவான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டாலிட்டி T20 பிளாஸ்ட்டில் தான் தலைமை ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அவருக்கு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்துலேயுமே வேறு லெவலில் பவுலிங் போட்டு அசத்திட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் நம்மளுடைய லூக்வுட். இன்டர்நேஷனல் சைட்லேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் ஒரு வேறு லெவலில் ஒரு பால் ஒன்று போடுவார். அப்படியே ஸ்டிக்கு தெரிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது செம மாசாக இருக்கும். ஸ்டிக்கு அது பாட்டுக்கு அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கும். நம்மளுடைய டீம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் துஷாரா இதே மாதிரி ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரோட லூக்வுட்டும் இருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக செம மாசாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிருந்தது பார்த்தீங்கன்னா தில்ஷன் மொய்ஷன்கா, துஷாரா, அதுக்கப்புறம் ஜெராட் கோவிட்ஸ் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தில்ஷன் மொய்ஷன்காக்கும் இன்ஜுரி இருக்குது. அவருமே ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த IPL மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் ஜேசன் பெக்கரண்டாஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக துஷாராவும் லூக்வுட்டும் தான் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஜெராட் கோவிட்ஸுக்கும் அந்த இடத்துல இன்ஜுரின்னு சொல்லி ஃபஸ்ட் 2 மேட்ச் விளாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாமே ஃபேவராக இருக்கிறது என்ன அப்படின்னா லூக்வுட்டுக்கு கண்டிப்பாக டெபு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேஸ் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் பவுலரோட நாங்கள் ஓவர்சீஸ் சைடில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டெபு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பிரைமரி சைடு பார்க்கும்போது பும்ரா அண்ட் துஷாரா தான் லீட் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செஷன்லலாம் இவர் இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸோட பேட்ஸ்மென்ஸுக்கு வேறு லெவலில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவரோட பவுலிங் ஆடிட்டோம் அப்படின்னா அடுத்து எந்த ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது இல்லாமல் பேஸ் பவுலர்ஸே ஈஸியாக ஆடக்கூடிய எபிலிட்டி மும்பை இந்தியன்ஸோட பேட்ஸ்மேனுக்கு கிடைக்கும். ஏன்னா துஷாராவும் லூக்வுட்டும் சேர்ந்து ஓவர் போடும்போது நினச்சி பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வாங்கியிருக்கிறாங்க மும்பை.